அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்கள் அணி யாரையும் நாங்கள் சொல்கிற ஒரு வாரம் மட்டும் நாமினேட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த வாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பெண்கள் கிட்ட கேட்கும்போது தர்ஷிகா வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பிக் பாஸ் ரூல் புக்கில் இல்லாத ஒன்றை என்னிடம் கேட்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ பெண்கள் அணி தான் முடிவெடுத்தாகணும். ஏன்னா அவங்க தான் இந்த சலுகைகள் மொத்தமாக அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் பெண்கள் அணி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேணும்னா ரூமை மாறிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆண்கள்கிட்டயே கேட்கலாம், யாராவது ஒரு 2 பேரை மட்டும் சொல்லுங்க, அவங்கள வேணா நாங்கள் நாமினேட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் போது இங்கே வந்து ஒரு பச்சோந்தித்தனமாக தான் எனக்கு தென்பட்டது. இப்போது முதல் வாரம் விஜய் சேதுபதி சார் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் ஏன் சிங்கிள் பெட் இருக்கிற ரூமை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கே நிறைய கண்ணாடி இருக்குது, வழக்கமாக பெண்கள் ரெடி ஆகணும்னா அதிக நேரம் எடுத்துக்குவாங்க, அதே இந்த ரூம் எடுக்கும்போது அதிக கண்ணாடிகள் இருக்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆக முடியுது. அப்புறம் சிங்கிள் பெட்டாக இருக்குது, எங்களுக்கு பார்த்ததுமே பிங்க் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு, அட்ராக்டிவாக இருக்குது, அதனால தான் இது எடுத்தோன்னு சொன்னாங்க. அதுக்கு சேது அண்ணன் சொன்னார், அப்போ நீங்கள் யாருமே கேம் விளையாட வரல, நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கவும் தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொதப்பினாலும் அதுதான் அங்கே உண்மை. இங்கே இருக்கிற எல்லா சலுகைகளும் பெண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதனால் அங்கே ஒத்துக்கிட்டபடி அவங்க செய்து தான் ஆக வேண்டும். இதில் தர்ஷிகாவா ஜாக்லின் வேணுன்னா இதில் கருத்து முரண் இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் ஒரு வாரம் வெளியே படுத்திருந்த ஜாக்லின் அவங்களுமே போயிட்டு 2வது வாரம் அந்த ரூமை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது இதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இதில் ஆண்கள் அணி ஒற்றுமைன்னு சொன்னாலும் இங்கே குறையும் போது இவங்களுக்குள்ளேயும் கிளாஷ் ஆக வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரும் வாரங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.